Hi guys, I am Janani, a voice behind Voice of Agvi. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் எதுக்காக இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணேன் அண்டு எப்படி வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக ஒரு 0 ஃபாலோவர்ஸ்லேருந்து நான் எப்படி ஒரு 50K ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தேன், நியர்லி 60K இப்போது. இந்த மாதிரி எப்படி கொண்டு வந்தேன், இதை தான் சொல்லலான்னு நினச்சேன். இன்னொன்று வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, அதே நேரம் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது, எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் வந்து பர்டிகுலராக என்னோடய ஸ்டோரியை சொல்லணும், நான் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணேன்னு ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணால் மேபி நமக்கு அந்த பர்சனல் கனெக்ஷன் உங்களுக்கு எனக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஒரு டாப்பிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எங்கே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லாக்டவுன் 2020 அப்போ தான். ஏன்னா எல்லார மாதிரியும் எனக்கும் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த வாய்ஸ் ஆஃப் அகவி. பட் இன்ஸ்டாகிராமாக இல்லை, ஒரு பாட்காஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பாட்காஸ்ட் நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேமஸான போயட்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட கவிதையெல்லாம் வந்து ஒரு போயம் ரெசிடேஷன் மாதிரி ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு லோஃபி எஃபெக்டில் ஒரு பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு கவர் ஃபோட்டோலாம் வச்சு அதை போடலாம். ஸோ தட் அது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சூதிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் அது வந்து பிளான் பண்ணோம். அந்த பாட்காஸ்ட் ஆக்சுவலாக நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னு தெரில, பட் இது சரியில்லை அது சரியில்லை நானே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த பாட்காஸ்ட்டை கண்டினியூ பண்ணல. எனக்கு வந்து அப்போது நிறையா சிச்சுவேஷன் இருந்தது, பிரச்சனை இருந்தது. இப்படிலாம் நான் காரணம் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரியும், நான் நினச்சிருந்தா நான் அதை கன்டினியூ பண்ணியிருப்பேன். பட் நான் அதை பண்ணல. ஸோ இப்போ போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட அதில் அந்த ஸ்பாட்டிஃபைல என்னோடய அந்த ஒரு 2-3 கவிதை இருக்கும். அப்புறம் நான் அப்படியே படிப்பு வேலைன்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணதே டோட்டலாக மறந்துட்டு அந்த லைஃப்குள்ளே போயிட்டேன். இப்படி போயிட்டு இருந்தப்போ ரேண்டமாக ஒரு நாள் நான் ஸ்பாட்டிஃபை எடுத்து பார்க்குறேன். நான் போட்டு வச்சுருந்த அந்த பாட்காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரீச்சு, அவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம இதை விட்டுருக்கக்கூடாதோ, ஏதோ பண்ணியாவது கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ரொம்ப டூ லேட் ஆகிடுச்சு. நான் லைஃப்பில் அடுத்தடுத்து படித்து வேலைக்கு போய் அப்படின்னு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ அதில் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. லைக் நான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அப்போது படிக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். படித்தா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேலை கிடைக்கும். பட் எனக்கு வந்து நம்ம க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும், நம்ம ஒரு விஷயத்தில் டேலண்டடாக இருந்து அதில் தான் ஷைன் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் கூட இருக்கிறவங்களாம் உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஈவன் நான் சில்லியாக ஒன்று யோசித்தேன். என்னென்னா, நம்ம சிங்கிங் கற்றுக்கிட்டு சிங்கர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சிங்கிங் கற்றுக்கிட்டு வந்தவங்களே எத்தனை பேர் ஷைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அது ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டு. இன்னொன்று சின்ன வயசுலேருந்தே நம்ம அதுக்கு ட்ரெயின் ஆகணும். ஸோ அது வந்து செட் ஆகலை அப்படின்னு விட்டாச்சு. நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன வரும் வராது, நமக்கு ஆக்சுவலாக என்ன தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு தேடுவோம்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஃபீல்டு தான் வாய்ஸ் ஓவர் ஃபீல்டு. அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெலாம் வாய்ஸ் கொடுப்பாங்கல்ல அது, அப்புறம் வந்து இந்த சினிமா கிளிப்பிங்ஸுக்கெலாம் டப்பிங் கொடுக்கு, அது ரெண்டும் நான் பண்ணேன், பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால அந்த மாதிரி ஒரு சினிமா கிளிப்பிங்ஸ் எடுத்து நானாக டப்பிங் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த எனக்கு பிடிச்ச ஆட்ஸுக்கெல்லாம் வந்து நான் வாய்ஸ் கொடுத்து அந்த வீடியோ வச்சுருக்கிறது, இந்த மாதிரி பர்சனலாக நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருந்தேன். என்னோட அந்த டப்பிங் கிளிப்ஸு அப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து சூப்பராக பேசுகிற, நீயே இதை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கும் அது நல்ல ஐடியாவாக பட்டுச்சு. அதனால ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன். எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஃபாலோவர்ஸ் வரணும், லைக்ஸ் வரணும், அப்படி எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. ஜஸ்ட் அதை ஒரு என்னோடய போர்ட்ஃபோலியோ மாதிரி தான் கன்சிடர் பண்ணேன். பட் கொஞ்ச நாள் ஆக ஆக அதில் ரொம்ப கம்மியாக வியூஸு, யாருமே பார்க்க மாட்டாங்க. எனக்கு அதில் போஸ்ட் போடுறது எப்படி இருக்குன்னா, ஏன்னா யாருமே இல்லாத டீ கடையில் நீ யாருக்கடா டீ ஆத்துறன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் என்னைய
கைண்ட் ஆஃப் டிமோட்டிவேட் பண்ணுச்சு. அதனால என்ன பண்ணேன், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில். ஓகே, மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வாய்ஸ் ஓவர் வச்சு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் தேடினேன். ஸோ நான் அப்படி தேடினதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எல்லாருமே இந்த அவங்களோட வாய்ஸ் ஓவர் போட்டு அதுக்கு பின்னாடி இந்த நேச்சரு இல்லைன்னா எஸ்தட்டிக்கான ஏதோ ஒரு விஷுவல்ஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி போடுறவங்களுக்குலாம் நல்லாவே வியூஸ் வந்தது, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் சரி ஓகே நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். சீரியஸாக ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நிறைய குழப்பம். எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறது, எந்த மாதிரி பேசணும், என்ன விஷுவல்ஸ் வைக்கணும், அந்த விஷுவல்ஸ்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி சுத்தமாக ஐடியா இல்லை. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரின்னு. ஸோ ரேண்டமாக என்னோடய ஒரு வீடியோ வந்து ஹிட் ஆனுச்சு. அப்படியே வரிசையாக கிராஜுவலாக ஒரு வீடியோ ஹிட் ஆனுச்சு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 10K ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி இப்போ ஒரு 2 வருஷம் ஆச்சு நான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ என்கிட்ட நியர்லி ஒரு 60K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுக்கிடையில் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், வாய்ஸ் ஓவர் ரீல் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு கட்டத்தில் வீடியோ ரீலுக்கு மூவ் ஆக வேண்டியிருந்தது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் கஷ்டப்பட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி அந்த வாய்ஸ் ஓவர் பேசி கஷ்டப்பட்டு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, என்னோட அந்த வாய்ஸ் ஓவரை எடுத்து அவங்க வீடியோக்கு யூஸ் பண்ணி அவங்க ஹிட் ஆகிட்டு போயிட்டாங்க. அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, அவங்க நம்மளோட பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருந்தாலும் அது நம்ம வாய்ஸ் ஓவர் தானே அப்படின்னு நான் நினச்சி விட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, இந்த வாய்ஸை நான் தான் பேசுகிறேன், இந்த வாய்ஸ் ஆஃப் அகவி அது வந்து பேசுகிறது நான் தான் அப்படின்னே யாருக்குமே தெரில. நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், பட் அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் ரீலாக போட்டுட்டு இருந்தப்போ எனக்கு நிறையா வீடியோ ஹிட் ஆச்சு, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வரும், நல்லாவே என்னோடய ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் என்னென்னா, நான் வந்து ஃபுல் டைமாக இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதிலேருந்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இது வந்து பத்தலை. கண்டிப்பாக நான் வாய்ஸ் ஓவர்லேருந்து வீடியோ ரீலாக மாறி தான் ஆகணுன்னு இருந்தது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நிறையா செல்ஃப் டவுட். எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி லைட் வைக்கணும், எப்படி ஃப்ரேம் வைக்கணும், பேக்ரவுண்ட் எப்படி வைக்கணும், ஃபஸ்ட்டு கேமரா பார்த்து எப்படி பேசுகிறது, இதெல்லாமே எனக்கு தெரியாது. பயங்கர சொதப்பலாக தான் ஒரு மாதம் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். அந்த வீடியோலாம் இப்போ எனக்கு எடுத்து பார்த்தா கூட என்னால் அதை பார்க்க முடியுமான்னு தெரில, அவ்வளோ மோசமாக தான் இருக்கும். பட் எப்படியோ தடுமாறி ஒரு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக நான் அந்த வீடியோ ரீல் போட்டதில் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஒரு பேசிக்கான விஷயம் வர நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து ரொம்ப செல்ஃப் டவுட்டோட எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் ஒரு 0 ஃபாலோவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது எனக்கு வந்து ஒரு 60K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்னை நம்பி ஃபாலோ பண்ணி என்னை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா எனக்கு அது பெரிய விஷயந்தான். எல்லாத்துக்கும் மேலே இப்போ எதுக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. எப்படி இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறது ஆசையாக இருந்ததோ அதே மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கிறதும் என்னோடய ஆசை தான். பட் நான் இன்ஸ்டாகிராம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போது ஓரளவுக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வந்ததே இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் லாங் ஃபார்மேட் வீடியோவா, அதனால் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. என்ன நினச்சேன்னு தெரில, போன மாதம் ஒரு நவம்பர் 8ஆம் தேதி தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டேன். நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ டிசம்பர் 8 வரை இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நான் போட்டிருந்த ரீலே அப்படியே எடுத்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணேன். ஸோ மேபி எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லாங் ஃபார்ம் வீடியோ போடுற வரை நம்ம அதை போட்டு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கே வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, விச் இஸ் வெரி ஹியூஜ் ஃபார் மீ. ஏன்னா நான் ரொம்ப பயந்து தான் யூடியூப்குள்ளே வந்தேன். பட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே ரொம்ப யோசித்து தயங்கி ப்ரொகாஸ்டினேட் பண்ணி அப்புறம் பண்ணிக்கலான்னு ஒரு வழியாக இன்றைக்கி தைரியம் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய ஸ்டோரியவும் ஓரளவுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவில் நான் எதை பற்றி வேணால் பேசியிருக்கலாம். பட் எதுக்கு பர்டிகுலராக என்னோடய கதையை சொன்னேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஜேர்னி சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ தான் என்னையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என் கூட ஒரு பர்சனல் கனெக்ஷன் வரும்.
இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு அவ்வளோ ஆசை இருக்கும். பட் ஏதோ ஒரு தயக்கம். ஓகே, இது வருமான்னு தெரில, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த திங்ஸ்லாம் என்கிட்ட இல்லை, அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நிறையா காரணம் இருக்கலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. முக்கியமாக என்னாலலாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு செல்ஃப் டவுட்டோடு இருக்கலாம். நான் ஏன் என் கதையை சொன்னேன் அப்படின்னா, நானுமே ஒரு காலத்தில் நம்மெல்லாம் இதை பண்ணுவோமா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட்டோடு இருந்தேன் தான். எனக்கும் எதை பற்றியுமே ஐடியா கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு இதை பண்ணணும் அப்படின்னு. நான் ஏதோ ஒரு கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் நான் இப்போ இங்கே இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி என்னோடய இந்த வீடியோவை ஒரு சைனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வெயிட் பண்ணாதீங்க, இப்போ உடனே பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 பேராவது நான் சொல்கிறத கேட்டு ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, எப்படியோ என்னோடய கதையை சொல்லி முடிச்சிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவையும் எடுத்துட்டேன். இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இன்னும் நிறையா பேசலாம்.